என்ன பாட்டி, யாக பூஜை தான் நல்லபடியாக முடிச்சிட்டோமே, நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு பாட்டி? ஐயா கார்த்தி, ரேவதி வந்தா ஐயா. ரேவதி இங்கே வந்தாளா? நான் பூஜையில் உட்காந்துட்டு இருந்தது பார்த்துட்டாளா? ஆமா ஐயா, நீ யாகத்தில் உக்காந்துருக்கிறத அவ பார்த்துட்டா. பார்த்தது மட்டும் இல்லாம உடனே என்கிட்ட வந்து அவ கையால என் கையை அவ தலைமையில வச்சு உண்மையை மறைக்காம சொல்லுங்க பாட்டி, இந்த யாகத்தில் உக்காந்துருக்கிறது உங்க உண்மையான பேரன் தானே, உண்மையை மறைக்காதீங்க சொல்லுங்கன்னு வற்புறுத்தினாப்பா. எனக்கு வேற வழியே தெரியல, அதனால எல்லா உண்மையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா. என்கிட்ட இருந்து நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோவமா போயிட்டாப்பா. அவ சாமி சந்நிதியில் நிற்க வச்சு என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்டா. என்ன நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கியா? நீங்கள் இதுக்கு இவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாட்டி. என்னைக்கு இருந்தாலும் தெரிய வேண்டிய உண்மை தானே. இன்னைக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் அம்மா கிட்ட இதை பற்றி கேட்கறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பாட்டி. அவள் கேட்கட்டும், அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னையா நீ, நான் இவ்வளவு பதட்டமா பேசுறேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நீ பதட்டமே இல்லாம பேசுற. எனக்கு பயமா இருக்கியா? எவ்வளோ நாள் தான் பாட்டி இந்த உண்மையை மறைச்சு வைக்க முடியும்? கண்டிப்பாக அவளுக்கு ஒரு நாள் உண்மையெல்லாம் தெரியதானே போகுது. இன்னைக்கு அவளுக்கு பாதி உண்மை தெரிஞ்சிருக்கு. என்ன ரேவதி, எதுக்கு இப்படி சத்தம் போடுற? காரணம் இருக்குமா? நீங்க சத்தம் போடாம பல விஷயங்களை மறைச்சு போய் சொல்லிருக்கீங்க. அதான் இப்ப நான் சத்தமா பேசுறேன். உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இவ ரொம்ப நல்லா பேசுவா, இப்ப என்னன்னு வேற தெரிஞ்சுக்கிட்டா சும்மாவா இருப்பா? என் அக்காக்காரி எப்படி சமாளிக்க போறா? எதுவா இருந்தாலும் நிதானமா பேசு, டென்ஷனா கத்தாத, புரியுதா? சரிம்மா, நிதானமாவே கேக்குறேன். சாமுண்டினா எதையும் நேருக்கு நேரா பேசுவாங்கன்னு இந்த ஊரே சொல்லும். அப்படிப்பட்ட நீங்க எதுக்காகமா என்கிட்ட இவ்ளோ பெரிய பொய்ய சொன்னீங்க? என்னம்மா சொல்ற? நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படின்னு உங்க அம்மா போய் சொன்னா? அம்மா மட்டும் பொய் சொல்லலப்பா. அம்மா சொன்ன பொய்க்கு நீங்க எல்லாரும் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். சொல்லுங்கம்மா, எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னீங்க? பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இதோ நிக்கிறாரே, இவர் யாருமா? சொல்லுங்கம்மா, யார் இவரு? அம்மா, ஏன் பொய் சொன்னீங்க? நான் உங்ககிட்ட கேட்டேன். அதான் நான் சொன்னேனே, இவரு நல்ல மாப்பிள்ளை, இவர்தான் உனக்கு பெஸ்ட்ன்னு நான் முடிவு செஞ்சேன். உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா, நீங்க என்கிட்ட சொன்ன பொய்ய நான் முழுசா நம்பினேன். இந்த வீட்டோட நல்லது நினைச்சோம், நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரும் நினைச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எப்போ இவர் என் தாத்தா ராஜா சேதுபதியோட பேரை இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே இந்த கல்யாணம் நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாரு ரேவதி, கல்யாணங்கிறது இந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ற ஒரு விஷயம் கிடையாது. உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துற ஒருத்தரை தான் நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு யோசிச்சுதான் உன் அம்மாவா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இங்க என்னோட முடிவு தான் கடைசியா இருக்கணும், புரிஞ்சுதா? மா, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அதை ஏன் மேல திணிக்கிறது என்னமா நியாயம்? எனக்கு எது சந்தோஷம்னு நாளை முடிவு பண்ணணும். இல்ல ரேவதி, நீ சின்ன பொண்ணு, உன் முடிவு இமோஷனலா இருக்கும். ஆனா நான் நாளையே யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை நீ ஏத்துக்கிறது தான் உன் லைஃப்க்கு நல்லது. இல்லம்மா, என்னால நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது. போதும், நீங்க யாரும் நடுவுல பேச வேண்டாம். ரேவதி, நான் பாத்திருக்கிற மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம். பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கே கொடுத்தாச்சு. இனி இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. அம்மா,
இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு யார மனசுல வச்சு சொல்றீங்க? இவரையா? பத்திரிக்கையில யார் பேருமா போட்டிருக்கு? வேற யாரு? ராஜா சேதுபதியோட பேரை கார்த்தின்னு தான் கொட்டடத்துல போட்டிருக்க. மாப்பிள, இதுதான் சந்தர்ப்பம்னு பேசுறீங்களா? அப்படி இல்ல அத்தை. ரேவதி கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில சொன்னேன், அவ்வளவுதான். ரேவதி, பத்திரிக்கையில இருக்கிற விஷயம் தப்பா இருக்கலாம், ஆனா நான் பார்த்தவரு ரொம்ப நல்லவர். நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா இந்த ஊர் உலகம் என் முகத்துல காரி துப்பும். அம்மா, ஊர் உலகத்துக்காகலாம் ஏன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இது பாரு ரேவதி, நான் கடைசியா சொல்றேன், நான் ஒரு முடிவு செஞ்சுட்டேன். அத மீறி நீ ஒரு முடிவு எடுத்தேனா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நான் செத்தே போயிடுவேன். புரியுதா? அம்மா, இது என்னம்மா பேச்சு? நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னா உடனே செத்து போயிடுவேன், அது இதுன்னு சொல்றீங்க. இது என்னம்மா ஆர்கியூமெண்ட்? அம்மா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? எதுக்காக ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க இந்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. என் தலையே வெடிக்குது. ரேவதி, நீ ரொம்ப யோசிக்காத. இப்ப என்ன, எம்டி சார் தான் நம்ம அத்தை பையனை தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப நீ தைரியமா உன்னோட மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லு. அக்கா, அம்மா கிட்ட அவங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பதான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள நீ என் மனசுல இருக்கிறத கார்த்தி சார் கிட்ட சொல்ற. இனி அவர்கிட்ட என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? போதும், அம்மா இஷ்டப்படி எல்லாம் நடக்கட்டும். ஏய், இப்படி பேசாத ரேவதி. உனக்கு கார்த்திக் தான் பொருத்தமானவர் ரேவதி. எனக்கு உன் மாமா மாதிரி ஒரு நல்ல கணவர் கிடைச்சு நான் சந்தோஷமா வாழ்ற மாதிரி உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்கு கார்த்திக் சார் தான் உனக்கு எல்லா விதத்திலயும் தகுதியானவரு. நான் பாரு, இப்பவும் நான் அவரை கார்த்திக் சார்னு சொல்றேன். ரேவதி, கார்த்தி நம்ம அத்தை பையன். நல்லா யோசி. இல்லக்கா, இனி என் வாழ்க்கையில யோசிக்க எதுவும் இல்ல. ஏ ரேவதி, யோசிக்க எதுவும் இல்லைன்னு சொல்லாத. இது உன்னோட வாழ்க்கடி. உனக்கு மனசார கார்த்தி பிடிச்சிருக்கு தானே?